பலவீனங்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த ஆனபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது, எப்பேற்பட்டவர்களையும் ஞானிகளை வெட்கப்படுத்துகிறதற்கு உலகத்தில் தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ பொதுவாக எல்லாருமே கவனிங்க, கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக எந்த இடத்திற்கு போனாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், ஒரு உலகத்தினுடைய மனுஷனா இருக்கலாம், நம்ம ஒரு துணிக்கடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னா அந்த துணிக்கடைக்கு போகும்போது நம்முடைய தேவை என்கிறது அடுத்தது, நம்முடைய கையில இருக்கிற பணம் என்கிறது அடுத்தது. ஆனா நம்ம எதைத்தான் தேடுவோம் அப்படின்னு சொன்னா நல்லதைத்தான் முதல்ல தேடுவோம், நல்லதைத்தான் தேடுவோம். இப்போ பாருங்களேன், ஒரு 10 ரூபாய் ஒரு காய்கறி கடையில் போய் நம்ம ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த காய்கறி வாங்குறவங்க அங்க போன உடனே அவங்க எல்லாருமே எல்லா காய்கறியும் அவங்க போட்டுற மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் நல்ல காய்கறிகளை மட்டும் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை யாராவது ஒருத்தர் கடைக்காரண்டத்தில் போய் தன்னுடைய பையை கொடுத்துட்டு, சார் எனக்கு ஏதாவது காய்கறியை போட்டு விடுங்க, இல்லைன்னா சொத்தையானதை போட்டு விடுங்க, இல்லைன்னா கெட்டு போனதை போட்டு விடுங்க. அப்போ யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த இடத்திற்கு போனாலும் அவங்க எதை செலக்ட் பண்ணனாலும் முதல்ல எதைத்தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னா நல்லதைத்தான் அதை எடுப்பாங்க. இருக்கிறதுலே பெஸ்டானது, இருக்கிறதுலே விலை குறைவானது, இல்லை இருக்கிறதுலே நமக்கு லாபகரமானது, இப்படித்தான் தேடுவார்களே தவிர இல்லை ஒதுக்கப்பட்டது வேண்டான்னு மற்றவங்க போட்டிருக்கிறாங்க, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்படிப்பட்ட காரியத்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவரை குறித்து நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவேளை இப்போ நினைச்சிருங்களேன், இந்த திருச்சபை ஒரு காய்கறி கடை மாதிரி வச்சுக்கோங்களேன், இங்க நிறைய வெரைட்டியான காய்கறி மாதிரி நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் இடத்துல இந்த இடத்துல வராரு. இந்த இடத்துல நீங்க வர்றதுக்கும் நான் வர்றதுக்கும் ஆண்டவர் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்லதை பெஸ்டா பார்த்து, யார் அழகா இருக்கா, யாரு நல்லா படிச்சிருக்கா, யாரு ஒரு பின்னணி நல்லா இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்தில் தேவன் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறோம்? நீங்க இந்த அளவிற்கு உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ஞானிகளா இருந்ததுனால கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல, நம்ம எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்ததுனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. யாரெல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் நாம் ஒதுக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களை தேடி கர்த்தர் கையிலே எடுத்ததுனால தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா இருக்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஒரு மனுஷனா ஆண்டவர் உருவாக்குறதற்கு, ஒரு மனுஷனா ஆண்டவர் பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்னா பலமுள்ளவர்களை அல்ல, பலமுள்ளவர்களை அல்ல, பலவீனர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய பிள்ளை மட்டும் இந்த இடத்துல பலனா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் குடும்பம் இந்த இடத்துல பலனா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, பலனா இருந்தா தானே 4 இடத்துல போய் பேச முடியும், நம்ம இப்படி பலவீனமா இருக்கிறோமே. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய கண்கள் பலனுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறதை விட பலவீனர்கள் மேல் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அந்த பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்திலே பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார்.
நான் இந்த வசனத்தை கடந்த வாரத்திலிருந்து என்னுடைய இருதயத்திலே இந்த வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவருடைய செலக்ஷன், ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு அது ரொம்ப வித்தியாசமானது. அவர் பலவீனர்களை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக நான் தாவீதுனுடைய வாழ்க்கைக்கு கடந்து போனேன். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் நிறைய சொல்லுகிறது, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட அவர் இருக்கிறார். தாவீது ராஜாவாய் மாறினான், தாவீது பெலிஸ்தியரை பிடித்தான். இப்படி இந்த தாவீதுனுடைய வாழ்க்கை நம்ம வாசிக்கும் போது நிறைய இடத்துல எப்படி இருக்கிறான் பாருங்க. இந்த சின்ன வயசுல கோலியாத்தை ஜெயிச்சிட்டான், அவ்வளவுதான், நாடே பிடிச்சிட்டான். எத்தனை ஆசீர்வாதங்கள், 40 ஆண்டுகளுக்குள்ளே இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை அவ்வளவு வெற்றியாய் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் அவ்வளவு பயப்படுகிற கோலியாத்தை பார்த்தே அவர் பயப்படல, யாரை பார்த்தும் அவர் பயப்படல. இந்த மாதிரி நிறைய காரியத்தை நம்ம இந்த தாவீதை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அதை வாசிச்சிருக்கிறோம், நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஆனா சற்று நேற்றைய தினத்திலிருந்து நான் என்ன தியானிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதற்கு ஏதாவது பலவீனம் இருந்துச்சா? இந்த தாவீதை ஏன் ஆண்டவரே நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க? இந்த தாவீதை இவ்வளோ பெரிய ஊழியத்தில் நிறுத்துகிறதற்கு, இவ்வளோ பெரிய ராஜாவாய் நிறுத்துகிறதற்கு அவனுடைய பலன் மட்டும்தான் காரணமா? அவன் காரிய சமர்த்தனா இருந்ததுனால அவன் அப்படி ஆயிட்டானா? இல்ல அவன் யுத்த வீரனா இருந்ததுனால அவன் அப்படி ஆயிட்டானா? இல்ல அவனிடத்துல இருந்த ஓயாத உழைப்பினால அவன் அப்படி ஆயிட்டானா? கர்த்தர் அவனை நம்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்த 3 விதமான பலவீனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நம்பர் 1, முதலாவதாக அவன் நுரை தள்ளி அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். வேதத்தில் நம்ம எடுக்கும்போது நீங்கள் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளினாலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டு இருந்தான். நம்ம 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இப்போ 14வது வசனத்தை வாசிங்களா? 14 21ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எங்களுக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிற்கு வரலாமா என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தாவீது என்கிற இந்த யுத்த வீரனை, இந்த காரிய சமர்த்தனை இந்த ஆகீஸ் ராஜாவுடைய ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா தாவீதை வெறும் சவுல் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் தேடுகிறது மட்டுமல்ல, தாவீது ராஜாவை கொல்லுகிறதற்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு எதிராக இருந்த நாடுகள், அவன் யுத்தம் பண்ணின சில இடங்கள், கோலியாத்தை ஜெயித்த பெலிஸ்தியரின் கூட்டம். அப்போ இந்த தாவீது பல இடங்களுக்கு அவர் போறாரு, தைரியமா போறாரு, நிறைய காரியம் நடந்துட்டு இருக்குது. இப்போ அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தாவீதை கண்டுபிடிச்சு ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்திடுறாங்க. கொண்டு நிறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க தாவீதை கண்டுபிடிச்சோம், இவனை குறித்து தானே பேசினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு இவனை குறித்து தான் ரொம்ப பெருசா பேசினாங்க. பாருங்க, இவனை நாங்க சுலபமா அழகா புடிச்சிட்டு உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறோம், இதுதான் தாவீது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவீது தான் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே, இதுவரைக்கும் சிங்கமாய் நின்ற தாவீது, இதுவரைக்கும் கோலியாத் பாருங்க அவ்வளோ பெரிய மனுஷனா நிற்கிறான், அந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாத தாவீது, சவுல் சவுளுடைய பட்டயத்திற்கும் அந்த மனுஷனுக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை, ஆனாலும் தன்னுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அப்படியே ஃபாலோ
ஃபாலோ பண்ண இந்த தாவீது இப்போ என்ன பண்ணுறான்னா, அவர்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவனுக்கு முன்பாக பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டு இருந்து தன்னுடைய வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். நீங்க கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும். எப்படி நீங்களும் நானும் தாவீதை நம்ம எங்க வச்சு பார்த்துருக்குறோம், எப்படி பார்த்துருக்குறோம். நம்ம நிறைய ஒருவேளை கூகுளில் போய் கிங் டேவிட் அப்படின்னு நீங்க கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி கொடுக்குதா, முதல்ல கூகுளில் என்ன போட்டோ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன போட்டோ வரும்? கூகுளில் ஃபர்ஸ்ட் போட்டோ என்ன வரும் அப்படின்னா, அங்கே ஒரு ஒத்தாச்சோட ஆள் நின்றுருப்பாரு, இங்கே ஒரே ஒரு சின்ன பையன் என்ன வச்சுட்டு இருப்பான்னா கையில் கவன் வச்சிருக்கிறது மாதிரி தான் ஒரு போட்டோ நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் அந்த போட்டோ பார்க்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ராஜ அரண்மனையில் உட்கார்ற மாதிரி போட்டோவை பார்க்க முடியும், இல்லைன்னா குதிரைக்கு மேலே சவாரி பண்ணுற மாதிரி போட்டோ பார்க்க முடியும். ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு போட்டோ நீங்கள் பார்க்க முடியாது. என்ன போட்டோ பார்க்க முடியாதுன்னா, அப்படியே வாயிலிருந்து நுர தள்ளி பைத்தியம் பிடிச்சவன மாதிரி அப்படியே படுத்து கிடக்கிறத தாவீதை நம்மளால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல தன்னை கொன்று விடுவார்களோ என்கிற பயத்தில், தன்னை இவங்களை அழிச்சிருவாங்கன்றோன்ற பயத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக யாரை மாதிரி நடிச்சான் அப்படின்னு சொன்னா, பைத்தியக்காரனை போல நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளணும், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ரொம்ப பலசாலியாய் கர்த்தர் இருக்கிறார். நம்மளை நிறைய இடத்துல கர்த்தர் நம்மளை பலவான்களாய் கர்த்தர் காண்பிக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு என்னென்னமோ காரியத்தை கர்த்தர் செய்திருக்கலாம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்கிற பலவீனமே என்ன பலவீனம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எதிராய் நிற்கிற கோலியாத்தை பார்த்து பயப்படாத அந்த தாவீது இப்பொழுது ஆக்கீசையும் அவனுடைய சூழ்நிலையையும் பார்த்த உடனே அவன் பயப்பட்டு எப்படி நடிக்கிறான் அப்படின்னா, பைத்தியக்காரனை போல நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அவனை பலப்படுத்தலையா? இந்த இடத்துல ஏன் அவனுடைய விசுவாசம் அவனை விட்டு போயிருச்சா? இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அவனுக்கு வார்த்தை கொடுக்கலையா? இது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், பலவீனமான தாவீதைத்தான் ஆண்டவர் இவ்வளவு உன்னதமான இடத்துல கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேனே, நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேனே, என்னை கொண்ட ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய முடியும்? என்னை கொண்ட ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய முடியும்? நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறேன் பாஸ்டர், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் சோர்ந்து போகிறேன் பாஸ்டர், என்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்கிற அளவிற்கு ஒரு குவாலிட்டி என்கிட்ட இல்லை, அந்த அளவிற்கு ஒரு தைரியம் என்னிடத்துல இல்லை, நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளி, இல்லைன்னா நான் ரொம்ப பயப்படுகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் நம்புகிறேன், உங்களுடைய பலவீனத்தை மிஞ்சி, உங்களுடைய பலவீனத்தை மிஞ்சி உங்களை பலப்படுத்தி உங்களை தலைவர்களாய், தலைவிகளாய், ராஜாக்களாய், ராஜாத்திகளாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். என் தேவன் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவர், நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனங்களிலே நம்மளை காப்பாற்றுகிறவர். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணி எங்களை நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை, இந்த உலகமே நம்மளை பலமுள்ளவர்களாய் பார்க்கும், நாமும் சில நேரத்தில் நம்மளை பலமுள்ளவர்களாய் காண்பிப்போம். ஆண்டவரும் சில நேரத்தில் நம்மளை நிறைய பேருக்கு முன்னாடி பலமுள்ளவர்களாய் காண்பிப்பார். ஆனால் சில நேரங்களில் நம்ம பலவீனமானவர்கள் என்கிறத ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் சொல்லி தருவார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்க முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாரு அப்படின்னு நிற்கலாம் முடியாது. அந்த இடத்துல தாவீது சொன்னது போல தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி எல்லாவற்றையும் மறந்து, அவனுக்குள்ள எவ்வளவு சிந்தை, எத்தனை ஓடி இருக்கும் பாருங்க, எத்தனை ஓடி இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிற பாதையில் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா!
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன் ஆண்டவரே என்னை அன்னைக்கு தைரியப்படுத்துனீங்களே, இன்னைக்கு ஏன் ஆண்டவரே என்னை பயப்படுத்துறீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் முன்பாகவும் தைரியசாலிகளாய் அல்ல, சில நேரத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை எப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? கோழைகளாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாய், உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகிறது நிமித்தமாய், சில நேரங்களில் உங்களை கர்த்தர் பலம் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, உங்களை பலவீனர்களாகவும் நிறுத்துகிறார், உங்களை பயப்படுத்துகிறவர்களாகவும் நிறுத்துகிறார். அது உங்களை நிர்மூலமாக்குறதற்கு அல்ல, அது உங்களை விட்டு போனதாய் அர்த்தம் அல்ல, அது உங்களை நேசிக்காததற்கு அர்த்தம் அல்ல, அது உங்களுக்கு தண்டனை அல்ல. கர்த்தர் அந்த இடத்துல உங்களை மனிதர்கள் என்று உணர வைத்து அடுத்த படிக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு, உங்களை பெருமைகள் வராதபடி உங்களை தடுப்பதற்கு, அதற்காகத்தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன், சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். அவங்க அத்தனை பேரும் ஆகீஸ் ராஜாவின் இடத்துல தாவீதை பிடிச்சிட்டோம், தாவீதை பிடிச்சிட்டோம், தாவீதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு பயங்கர கெத்தா நின்றுருக்குறாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் யாரை பார்க்கறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குன்னா, தாவீதை பார்க்கறதுக்கு எல்லாருமே சொந்த ஊரில் கிடையாது, வெளிநாடுன்னு வச்சுங்களேன், அடுத்த கண்ட்ரின்னு வச்சுக்கலாம், அடுத்த டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாருக்குமே தாவீதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசை. ஏன் ஆசை அப்படின்னு சொன்னா, இந்த கோலியாத்துன்ற ஒரு சம்பவம் உலகத்தையே என்ன பண்ணிருச்சு சொல்லுங்களேன். ஒரு சின்ன பையன் கோலியாத்தை கொண்டானாமே, ஒரு சின்ன பையன் கோலியாத்தை கொண்டானாமே அப்படின்ற செய்தி அன்னைக்கு இருக்கிற உலக நாடுகளிலே அவருக்கு பிரசித்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மீடியா இல்ல, அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கேமரா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஹெட்டிங் நியூஸ்ல யார் தான் வந்திருப்பா? தாவீது தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அன்னைக்கு நிறைய பேர் பேச்சு இந்த லெட்டர் மூலமா எல்லாம். அன்னைக்கு இருக்கிறதுல எல்லா நாட்டு ராஜாக்களும் யாரை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த தாவீதுன்ற ஒரே ஒருத்தனை மட்டும் ஒரு நாள் பார்த்துடணும்பா லைஃப்ல. எப்படி கோலியாத்தை கொண்டுட்டான், எப்படி கோலியாத்தை கொண்டான். இப்போ எல்லாரும் பிடிச்சிட்டு அதே கோலியாத்தை எங்க, அதே தாவீதை எங்க நிப்பாட்டிருக்காங்க? ஆகீஸ் ராஜா எத்தனை நாட்களாக இவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ, எத்தனை நாட்கள் இவன் எப்படி இருப்பானோன்னு நினைச்சிட்டாங்களோ, அந்த தாவீது முன்னாடி நிக்கிறான். ஆனா அந்த தாவீத அவர் என்னன்னு நம்பல. சத்தமா சொல்லுங்களேன், தாவீதுனே நம்பல. ஏன் நம்பல? ஏன் நம்பலன்னா, அவனுடைய வாயிலிருந்து நுர தள்ளிடுது. அவனுடைய தாடி முழுக்க அவன் பைத்தியக்காரன் மாதிரி, அதுவும் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசற் கதவுகளினாலே தன்னை கீறி கொண்டிருந்தான். அப்படின்னா வாசலுக்கு உள்ள போயிட்டு ஒரு பைத்தியம் எப்படி நடந்துக்கான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆகீஸ் ராஜா திட்டுறாரு அவனை பார்த்து. ஏண்டா, ஏற்கனவே என்கிட்ட நிறைய பைத்தியம் இருக்குது. அவர் சொல்ற வார்த்தை அப்படிதான் வருது பாருங்களேன். நீங்க 14வது வசனத்தை வாசிக்கும் போது 14, 21, 14 வாசிக்கும் போது, அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வந்ததற்கு பைத்தியக்காரர்கள் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றார். யாருக்காக அவர் ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ, இந்த பைத்தியக்காரனை எதுக்குப்பா என் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஏற்கனவே இங்கே இருக்கிற பைத்தியங்களையே என்னால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அதை விட இன்னொரு பைத்தியத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. என் வீட்டில் இவன் எல்லாம் வரலாமா? முதல்ல இவனை என்ன பண்ணுங்க. இப்போ சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகமா இருக்கு, நம்ம பிடிச்சிட்டு வந்தது தாவீதா? நம்ம கரெக்டா தானே பிடிச்சோம், ஆதார் கார்டை பார்த்து தானே பிடிச்சோம், கரெக்டா தானே இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலே தாவீது நடந்து கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே யாராலும் என்ன பண்ண முடியல அப்படின்னா, இவன் தாவீதுன்னு என்ன பண்ண முடியல. இவனா தாவீது, இவனா தாவீது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை நீங்க உங்களுடைய மனதுக்குள்ள இதை வச்சு குமுறிட்டே இருக்கலாம். பாஸ், நான் எவ்வளோ தைரியமானவன், ஆண்டவர் நான் எவ்வளோ தைரியமானவன், நான் எவ்வளோ ஜாலியான ஒரு பர்சன், நான் எவ்வளோ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர், ஆனால் என்னை கொண்டு வந்து நீங்கள் இப்படி நிற்பிட்டீங்களே, என்ன இந்த சூழ்நிலையில் நடத்திட்டீங்களே,
நான் இப்படி போய் நிற்கிற அளவுக்கு நான் என்ன கொண்டு வந்துட்டீங்களே, இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் நடத்துறீங்களே, அவங்க என்ன ஆண்டவரை நினைப்பாங்க, இவங்க என்ன ஆண்டவரை நினைப்பாங்க, இவங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், பலவீனமான ஒருத்தரை தெரியாமல் கர்த்தர் ராஜாவாய், அப்படின்னா தெரியாமல் அப்படின்னா யாருக்கும் இவ்வளவு பலவீனமானவன் தெரியல, ஆனால் அந்த மனுஷனைத்தான் கர்த்தர் உலக நாடுகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்திற்கும் கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். முதல் பலவீனம் அவனுடைய வாழ்க்கையிலே தைரியமானவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவன் யார் அப்படின்னு சொன்னா பயப்படுகிறவனா இருந்தான்.